ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மெயில் சேனல். புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு 1/2 கிலோ புடலங்காய் எடுத்திருக்கோம். தலை தட்டி ஒரு சின்ன டம்ளரில் கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். அது மேலே கோபுரமாக வைக்கிற அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து குக்கரில் விட்டு பூண்டு 2 சேர்த்து 5 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. இதில் 2 கரண்டி தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பருப்பை நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுறலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுறலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சு புடலங்காய் சேர்த்துக்கலாங்க. இந்த கூட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. ஒரு முறை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வேக வச்ச கடலைப்பருப்பு விழுதை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டு 1 நிமிஷம் சிம்மில் கொதிக்கட்டுங்க. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு இருக்குங்களா, அதை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஏன் செய்கிறோன்னா, நம்ம சாப்பிடும் போது கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா அங்கே இங்கேயும் நம்ம வாய்க்கு கிடைக்குங்க. அப்படி இருக்கும்போது நல்ல சுவையாக இருக்குங்க. இப்போ கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக தேங்காய் பூ தூவிக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்புங்க. கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, 2 வரமிளகா கிள்ளி போட்டு இது மேலே அப்படியே கொட்டிடலாங்க. சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுட சுட சாதத்தில் புடலங்காய் கூட்டு சேர்த்து கொஞ்சமாக நெய் விட்டு அப்படியே இந்த அப்பளத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்களும் இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.